ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிட் தி செகண்ட் கேஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட உடம்பு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்குது. அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸ். அவர் அந்த வில்லனை நோக்கி போகும்போது அவன் பண்ணது ஒரு கொலை தானா இல்ல பல கொலையா, இதெல்லாம் ஏன் பண்றான், எதுக்காக பண்றான் அப்படின்ற மாதிரி போற படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் வில்லன். கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டும் தான் படம் ஃபுல்லா வருது. அவர் கேரக்டர் மட்டும் தான் எழுதியிருக்காங்களே. அதே அளவு வில்லன் கேரக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு சில ஆக்ஷன் போர்ஷனும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு இவங்க ஸ்கிரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இவங்க கேரக்டர் ரைட்டிங்லையும் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா வந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாரு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.